தமிழ்நாட்டுல எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்குதுங்க. எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து ஒரே நாள்ல அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி முடிச்சு அவங்களோட உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதுக்கு முந்தின ராத்திரியே புதிய முதல்வர் பதவி ஏற்றது. அதுக்கப்புறமா அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யாருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அறிவிக்கிறதுக்கு இப்போதைக்கு போராடிட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, ஐடி டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு பல பிரமுகர்கள் வீட்டுல பூந்து ரெய்டுன்னு சொல்லிட்டு பல பேர்த்த படாத பாடுபடுத்தி எடுத்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவோட வீட்லயும் அவரோட ஆபீஸ்லயும் அதிரடியா உள்ள பூந்து சோதனைகள்னு சொல்லி பல டாக்குமெண்ட்ஸ்ல கை வச்சது. இதெல்லாம் இருக்க, திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அவருக்கு அடுத்தபடியா திருமதி கிரிஜா வைத்தியநாதன் புதிய தலைமைச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அவரோட பதவியில உட்கார வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிருக்கு. அவ்வளவு தூரம் ஒரு வேகம். ஒரு பக்கம் பிஜேபி தமிழகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காக இது அவங்களோட நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் குற்றம் சாட்டினாலும், உண்மையிலேயே கிரிஜா வைத்தியநாதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு போஸ்டிங் தான் அது. அவங்களுக்கு தான் சீனியாரிட்டி படி அது கிடைக்கணும்னு சொல்லி விஷயம் தெரிஞ்ச பல பேர் சொல்றாங்க. சரி, எல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு அந்த தலைமைச் செயலாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அதுதாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க தலைமைச் செயலாளர் ஆகணும் அப்படின்னா பல ஆண்டுகள் ஐஏஎஸ் அதிகாரியா அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களை மட்டும்தான் நியமிப்பாங்க. மாநிலத்துல முதல்வருக்கு அடுத்தபடியான அதிகாரம் அந்த தலைமைச் செயலருக்கு தான் இருக்கும். அரசோட நிர்வாக விஷயங்களை செயல்படுத்துறவர் தலைமைச் செயலாளர். மாநிலத்தோட மேம்பாட்டு பணிகள், திட்டங்கள், அது திட்டம் தீட்டுறது, எப்படி செயல்படுத்தணும்னு சொல்றது எல்லாமே இவரோட முக்கியமான பணி. அமைச்சரவை குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குழுக்கள் எப்ப மீட் பண்ணணும், எந்த இடத்துல மீட் பண்ணணும், அவங்க என்னென்ன விஷயங்களை விவாதிக்கணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதை யார் மேனேஜ் பண்றது, இது எல்லாமே அவங்களோட ஒரு அதிகாரத்துக்கு கீழே வரும். அவங்க மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அரசுல வெவ்வேறு துறைகள் இருக்கும் இல்லையா, அந்த துறைகளுக்கு செயலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அவங்களை கண்காணிக்கிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர்ஸோட அப்பாயின்மெண்ட், அவங்களோட டிரான்ஸ்பர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க பார்ப்பாங்க. இவங்களோட அதிகாரத்துக்கு கீழே தான் வரும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்க்குலர் பாஸ் பண்றாங்க இல்லையா, அதுவும் தலைமைச் செயலாளர் பெயர்ல தான் வெளியிடப்படும். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க தமிழ்நாட்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரிங்க. எப்படி சீஃப் மினிஸ்டர் அரசியல் ரீதியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ, அந்த மாதிரி ஆட்சி பணி ரீதியா இவங்க தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அடுத்ததா தலைமைச் செயலகத்தோட நிர்வாக பணிகள், எந்த ரூம் யாருக்கு, யார் எங்க இருக்கணும், யார் எந்த பண்ணணும், எல்லாமே இவங்களோட அதிகாரத்துக்கு கீழே வருது. அங்க இருக்கிற ஆவண காப்பகமும் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற நூலகமும் இவங்களோட நிர்வாகத்துக்கு கீழே தான் வருது. எமர்ஜென்சி சமயங்கள்ல மாநிலத்தோட முழு கட்டுப்பாடும் இவங்க கையில தான் இருக்கும். ஏதாவது ஒரு நெருக்கடியோ இல்ல அசாதாரண சூழ்நிலையோ இருந்துச்சு அப்படின்னா அரசுக்கு துணையா நின்று அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கான ஆலோசனையை கொடுக்க வேண்டியது தலைமைச் செயலாளருடைய பொறுப்பு. இது மட்டும் இல்லாம அரசு தொடர்பான டெண்டர்கள், கான்ட்ராக்டுகள், நிலம் கையகப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாமே தலைமைச் செயலாளருக்கு கீழே தான் செயல்படும். இவ்வளவு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இத்தனை அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தி இருக்காரு திரு ராம்மோகன் ராவ் அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இப்ப அடுத்ததா வந்திருக்கிற திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் நேர்மையா இருக்கணும் அப்படின்றதான் தமிழக மக்களோட ஒரு எதிர்பார்ப்பு. அதை விட முக்கியமான விஷயம், அவங்களுக்கு கூடுதலா ஊழல் கண்காணிப்பு ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. என்னென்ன விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்றத பொறுமையோட பார்ப்போம்.